இன்றைக்கு பல்வேறு வகையான உதவிகளை இன்னைக்கு மக்களுக்கு கொடியேற்றுதல் மூலமாகவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இந்த பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுக்க எங்கள் நிர்வாகிகள் கொண்டாடுறாங்க. அதனால் இந்த புகழ் எல்லாமே கேப்டனுக்குரியது. எனக்கான புகழாக நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். இந்த புகழ் எங்கள் கேப்டனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த புகழ் எங்கள் கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த புகழை எங்கள் கேப்டனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். கேப்டன் இன்னைக்கு தெய்வமாக இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. எனவே இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்கள் பத்திரிகை சகோதரர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் என் கூட இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணுன்றதையும் உங்கள் சகோதரியாக நான் பணிவோடு உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வெயிலின் கடுமை அதிகமாக இருப்பதால் மோர் பந்தல் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கிட்ட, சுதீஷ் வீட்டுக்கிட்ட, தலைமை அலுவலகத்தில், சென்னையில் பல்வேறு பகுதி, வார்டு, வட்டம் எல்லாத்துலேயும் இன்றைக்கி நீர்பந்தல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மக்களின் தாகத்தை தீர்க்க இன்றைக்கி ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்கள் அனைவர்கிட்டையுமே தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க. ஒருத்தராக கேளுங்க. நன்றி பத்திரிகையாளர் சார்பாக நன்றி சொன்ன எல்லாருக்கும் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் எந்த வழியோ அதே வழிதான், எந்த மாற்றமும் கிடையாதுங்க. சரிங்களா? அவர் எங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்களை எல்லா வகையிலையும் வழி நடத்தியிருக்காரு. கேப்டன் மறைந்து இப்போ ஒரு 1.5 வருஷம்தான் ஆகுது. இன்னும் அந்த துயர்லேருந்து உண்மையிலே நான் வெளியே வரலை. பட் எல்லா டைமும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். என்னை நம்பி இருக்கிற எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு நான் உறுதுணையாக நின்று அவர்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். அதனால் உண்மை நிலை இதுதான். நிச்சயமாக அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வழியில் வறுமை ஒழிப்பு தினமாக இனி வரும் காலங்களில் நிச்சயமாக செய்வோம். அதற்கான துவக்கமாக இன்றைக்கே பல நலத்திட்ட உதவிகளை நாம் வழங்கியிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தான் இந்த கேள்வியை முதல்ல கொடி ஏற்றுற அன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க. மறுபடியும் அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் பல்வேறு இடத்துல இதற்கான பதில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் பதிய வைக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மனப்பூர்வமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும், பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும், முன்னாள் கவர்னரும் என்னுடைய சகோதரியுமாகிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், அன்பு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும், அதே போல் எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ரெஸ் மூலமாக என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் பேர் என்ன? அதே மாதிரி அன்பு சகோதரர் சைதை துரைசுவாமி அவர்கள் என்னுடன் தொலைபேசியிலே நேரடியாக பேசி எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டே இருக்காங்க. நாளைக்கு முழு விவரமாக எல்லாரும் வாழ்த்து சொன்ன அத்தனை பேருடைய பெயர் பட்டியலோடு அவர்களுக்கு நன்றி சொல்லும்போது பத்திரிகையாளர்களுக்கும் அதை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, அது எப்போவுமே அவங்க தெரிவிக்கிறது தான். ஏன்னா அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்களும், பாஜக அண்ணாமலை, என்னுடைய சகோதரி தமிழிசை, இது யூஸ்வலாக எப்பவும் விஷ் பண்ணுறது. அதனால் இந்த வாட்டியும் அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன்.